ஆட்சி அமைச்சிருந்தாங்க பாஜக. இந்த சூழ்நிலை தற்பொழுது பெரிய அளவில் இடங்கள் கிடைக்காதனால கூட்டணி முறையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அங்கே இருக்குது. எப்படி இருக்குது இந்த தடவை நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? அந்த கூட்டத்தொடரில் எப்படி போகும்? அவங்க கொண்டு வர திட்டங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? நான் ஏற்கனவே இந்த ரிசல்ட் வந்தோடனே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி, ஒரு புதிய ஆரம்பம். மதவாத பாஜக வீழ்த்தப்பட முடியாத ஒரு சக்திங்கிறத முறியடிச்சிருக்கிறது இந்த தேர்தலுடைய முடிவுகள். முன்னாடி பேர் இன்னைக்கு ஒரு தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு கிடையாது, அரசாங்கத்துக்கு கிடையாது. தெலுங்கு தேசம் மற்றும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வச்சுதான் இந்த ஆட்சியை நடத்தியிருக்கிறாங்க. ஒரு கோலேஷன் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கடந்த 10 வருடங்களாக தன்னிச்சையாக மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமே அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அடுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரமான அந்த போக்கு பொறுத்த வரைக்கும் இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரியே இந்தியாவின் சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. நாடாளுமன்றத்தின் டைகர் என்று, பார்லிமெண்ட் டைகர் என்று நம்முடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கிற அரசியல் தலைவர்களால் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாராட்டப்பட்டவர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆளுமை. எனக்கு இது முதல் தடவை அரசியலுக்கு 4 வருடங்கள் தான் ஆகின்றது. நாடாளுமன்றத்தில் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் போயிருக்கிறேன். நான் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சார்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்களுடைய வழிகாட்டுதலோடு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. முடிஞ்சாதான் அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்லாச்சும் வாங்கினேன். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மட்டுமல்லாது தமிழக மக்களுக்கும், தமிழகத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தமிழுடைய நலனுக்கு, தமிழக மக்களின் நலனுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சிறப்பாக நான் செயல்படுவேன் என்கிற வாக்குறுதி எனக்கு கொடுக்குறேன். அதாவது அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாஷ் அவுட். இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 இடங்கள்ல பாஜக டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதை அவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழிச்சு முதல் முறையா பாஜக பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெஜாரிட்டி இல்லாமல் கூட்டணி இயக்கங்கள், சந்திரபாபு நாயுடு ஐயா அவங்களுடைய தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெட், இது இல்லாமல் அவங்க ஆட்சி நடத்த முடியாது. அப்போ பழையபடி அந்த சர்வாதிகார போக்கு சரி, மக்களுக்கு விரோதமான சில சட்டங்களை அவங்க கொண்டு வர முடியாத சூழ்நிலை முதல் கட்டமாக இந்த தேர்தலில் வந்திருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் சொல்றேன் நான். பாஜக அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு முழுமையாக அவங்களுக்கு சைவர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பல உத்தரப்பிரதேச குறிப்பாக நம்ம சொல்லணும்னா அயோத்தி கோயிலை வச்சு இந்த தேர்தலையும் அவங்க சந்திச்சாங்க. அந்த அயோத்தி கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த ஃபைசலாபாத் அந்த தொகுதியிலே அவங்க பாஜக தோத்துருக்கிறாங்க. அந்த இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிடையாது, உத்தரப்பிரதேசே அவங்களுக்கு அது இடம் இல்லைன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு காமிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா ஒரு புதிய நம்பிக்கை, அடுத்து வர வருடங்கள், அடுத்து வர காலங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசியல், புதிய ஒரு மக்களுக்கு ஒரு ஆதரவான, மக்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு இதாக இருக்கிற ஒரு அரசியலை இன்னைக்கு எல்லா இயக்கங்களும் பின்பற்றுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு. பாமக சார்பில் விக்கிரவாண்டி